வணக்கங்க. உலகத்துல அன்பே சிவம்னு சொல்றோம். உலக மக்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க? லவ் இஸ் காட் அப்படிங்கிறாங்க. இந்த லவ் இஸ் காடுக்கும் அன்பே சிவத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. அன்பு காட்டுங்க. எல்லா உயிரினத்திலிட அன்பு காட்டுங்க. சாதாரண நான் ஒரு குடிசை வீட்டில் வாழ்றவன் தான். ஆனால் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி பாருங்க, எங்கள் வீட்டுக்கு பின்னாடி கிளி, புறா, காக்கா, அணில் எல்லாம் வந்து சாப்பிட்டு போகும். அதுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணியும் வச்சுருக்கேன். எல்லாம் வந்து சாப்பிட்டு போகுது. என்னைய அதுங்க வாழ்த்துதோ வாழ்த்துலையோ அதெல்லாம் வேற. அதுங்களுக்கு அந்த அறிவு இருக்கா என்னன்றது நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம செய்ய வேண்டிய கடமையை செஞ்சிடறோம். அன்பே கடவுள். அதனால் எல்லா உயிரினத்திட அன்பு காட்டணும் அப்படின்னு சொல்லி எல்லா உயிரினத்திட அன்பு காட்டுறோம். இது தெரியாமல் சும்மா இந்த கோயிலுக்கு போனால் நல்லாயிரும், அந்த கோயிலுக்கு போனால் நல்லாயிரும், இந்த சாமியை கும்பிட்டா நல்லாயிரும், அந்த சாமியை கும்பிட்டா நல்லாயிரும். எந்த சாமியை கும்பிட்டாலும் நல்லாகாது. நீங்கள் உங்கள் மனசு ஏதாவது புண்படுற மாதிரி நான் பேசியிருந்தா தயவு செஞ்சு மன்னிச்சிங்க. ஆனால் பிரதோஷத்துக்கு கோயிலுக்கு போங்க. ஆனால் டெய்லி 4:30 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே டெய்லி போங்க. டெய்லி போங்க. அன்றைக்கி பிரதோஷத்தை அன்றைக்கி மட்டும் போகணும் அப்படின்னு நினச்சி போகாதீங்க. இன்றைக்கி பிரதோஷம், சிவபெருமானுக்கு நந்திக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிட்டுலாம் போகாதீங்க. டெய்லி 4:30 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே உங்கள் வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை இறைவனிடம் ஒப்படைங்க. ஒப்படைச்சு, ஐயா நான் செய்த நல்ல காரியம் எதுவாக இருந்தாலும் அது தொடரட்டும், நான் செய்த தவறான காரியம் எதுவாக இருந்தாலும் அது இன்னையோடு முடிஞ்சிடட்டும், எனக்கு அன்பாகிய சிவமே எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் கேளுங்க. இதை தான் உலகமே கேட்குதுங்க. உலகமே இதுதான் கேட்குது. இஸ்லாம் இதை தான் கேட்குது, கிறிஸ்துவம் இதை தான் கேட்குது, சீக்கியம் இதை தான் கேட்குது, பௌத்தம் இதை தான் கேட்குது, சமணம் இதை தான் கேட்குது. எல்லாம் அன்பை தான் கேட்குது. இந்த அன்பு எதுவுமே புரிஞ்சுக்கிடாம நீங்கள் கோயிலுக்கு போனோடனே அங்கே இருக்கிற ஜனங்களை பார்த்துட்டு ஏற்றத்தாழ்வுகளை பார்க்குறது, இவன் என்ன ஆள், இவன் என்ன ஆள், இவன் எப்படி இந்த கோயிலுக்குள்ளே வந்தான், இவன் எப்படி வந்தான் அப்படின்னு எல்லாரையும் வந்து ஒரு கண்ணோட்டத்தோடலாம் பார்க்காதீங்க. கோயிலுங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது. அதனால தான் நாவுக்கரசர் சொன்னார், அங்கமெல்லாம் குறைந்தொழும் தொழுநோயராயினும் ஆவூரி தின்றொழும் புலையராயினும் கங்கைவார் சடைகரத்தார் கண்பராகில் அவர் கண்டே நாம் வணங்கும் கடவுளாவீர்.